ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜ் புலாவ் பண்ண போகிறோம். ப்ரௌன் ரைஸ் வச்சு. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. மேலும் வீடியோஸ் போட மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஒரு டம்ளர் ப்ரௌன் ரைஸ் எடுத்துக்கலாம். இது கரெக்டாக 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். ப்ரௌன் ரைஸ் ஊற வைக்க வேண்டாம். இப்போ நம்ம எடுத்துக்கிற ரைஸ் வந்து அன்பாலிஷ்டு ப்ரௌன் ரைஸ். இதை நல்லா 2-3 முறை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இதை அப்படியே கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். ஆனால் நான் எப்பயுமே இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸை 2 சுற்றி எடுத்துப்பேன். ரைஸ் நல்லா இந்த மாதிரி உடஞ்சி வரும். இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டோம்னா சாப்பிட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ப்ரௌன் ரைஸை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், எல்லோரும் விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிடுவீங்க. இந்த வெஜ் புலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். வெங்காயம் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சிறுவை நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி ஒரே ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி. கேரட் ஒரு மீடியம் சைஸ் கேரட் தோல் சீவி நறுக்கி வச்சுருக்கேன். பொட்டேட்டோ ஒரே ஒரு பொட்டேட்டோ. பீன்ஸு 5 to 10 பீன்ஸை அரிஞ்சு வச்சுருக்கேன். வாங்க இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். கேஸ் ஸ்டவ்வில் ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணால் நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிட்டக்கப்புறம் வாசனைக்கு நான் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. டைரெக்டாக அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட போகிறோம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தாச்சு. அரிஞ்சு வச்சுருந்த எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்து நல்லா வதக்கி விட போகிறேன். 1 நிமிஷம் தொடர்ந்து வதக்கி விடலாம். இப்போ மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் சாம்பார் தூள் கூட சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு சேர்க்குற மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள். மசாலாலாம் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ தக்காளி சேர்த்துடலாம். அரிஞ்சு வச்சுருந்த ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்க போகிறோம். தக்காளியை வதக்கியாச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்த ப்ரௌன் ரைஸ் 1 கப் ரைஸை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரே ஒரு முறை கலந்து விட்டுடலாம். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ப்ரௌன் ரைஸே பிடிக்காதவங்க கூட சாப்பிட ஆரம்பிச்சிடுவீங்க. ப்ரௌன் ரைஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 1 கிளாஸ் ப்ரௌன் ரைஸுக்கு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன். ஏன்னா ப்ரௌன் ரைஸ் வந்து நல்லா விசில் வரணும். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். தொடர்ந்து 5 விசிலாவது விட்டு எடுங்க. 5 விசில் வந்தாச்சு. ப்ரெஷரும் குறைஞ்சாச்சு. ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்படி தான் இருக்கும். ஒரு 2-3 மினிட்ஸ் கழித்து நல்லா கெட்டிமாயிடும். ரொம்பவே சுவையான ப்ரௌன் ரைஸ் வெஜ் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த புலாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.